அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி. ஒரே நிமிஷம் சொன்னேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக அள்ளும் பகலும் உழைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் அனைத்து மட்ட நிர்வாகிகளுக்கும் கழக தொண்டர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல தேர்தல் நேரத்தில் எங்களோடு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி வேட்பாளருக்கும் எங்களுடைய வேட்பாளருக்கும் ஆதரித்து பிரச்சாரம் செய்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சொல்லிட்டோம். அதான் வாக்கு எண்ணிக்கை குளறுபடி இருக்குது, மறு வாக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. ஆனால் இல்லைன்னு இருக்கிறாங்க. அவர்கள் நீதிமன்றத்துக்கு போறதுக்காக இன்றைக்கு நான் பத்திரிகை செய்தி பார்த்தேன். அவர்களும் பேசினாங்க. அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். தலைமை தேர்தல் அதிகாரி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் அதுக்கு பதில் வரல. அப்படி செயல்பட்டு இருந்தா எப்படி ஒரு சில வாக்கு அதிகமா இருக்கும்? நீங்க கேட்கிற கேள்வியிலேயே தவறா இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சர் 2019 அந்த அப்பொழுது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் ஒரு தேர்தல் அதிகம். ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்புறது. இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.